வணக்கம். 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். அதாவது பார்த்திங்கன்னா பைப் லைன் எல்லாமே ஆசிட் ஊற்றி பழைய பைப் லைன் எல்லாமே உப்பு கரை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். எதனால் இப்படி க்ளீன் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, பைப்பில் சுத்தமாக தண்ணியே வரலைங்க. நீங்களே பாருங்கள், டேப்பை ஃபுல்லாகவே கழட்டிட்டோம். தண்ணி இவ்வளோ தான் ப்ரெஷர் வருது. இப்படி வர இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பழைய மாதிரியே சொல்லலாம் ஃபோர்ஸாக வர அளவுக்கு நம்ம வந்து பைப் லைன் எல்லாமே உப்பை எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். தண்ணி பாருங்கள், இதுதான் நம்ம ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம், ஆசிட் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ ஃபோர்ஸாக வருது. அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போய் ஃபால்ட் அட்டன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ தான் ஃபோர்ஸ் வந்தது. அதாவது பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் ஓல்ட் ஆயிடுச்சு பில்டிங்கு. பைப் லைன் எல்லாமே பிவிசி பைப் லைன் தான் போட்டிருக்காங்க. அந்த பைப் லைன் எல்லாமே கழட்டிட்டு அவுட்டரில் ஃபுல்லாகவே யூபிவிசி அடிச்சிட்டோம். ஏன்னா பைப் லைன் ஃபுல்லாகவே உப்பு, ஜாயிண்டில் எல்லாமே உப்பு இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா அடித்ததுக்கப்புறமும் கிச்சனுக்குள்ளே வரது, பாத்ரூம்குள்ளே வர தண்ணியெலாம் இவ்வளோ தான் ப்ரெஷர் வந்ததுங்க. டேப்பை கழட்டியுமே ஓப்பன் பண்ணி பார்த்தோம், தண்ணி இவ்வளோ தான் வந்தது. எல்லாமே கன்சல்ட்டில் போட்ட பைப் லைன்லேயும் உப்பு நல்லாவே ஃபுல்லாகவே அடைச்சிக்கிச்சு. எல்போ டீ ஜாயிண்டில் எல்லாமே உப்பு கார்னர்லலாம் ஃபுல்லாக அடைச்சிச்சு போல். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன வாங்கியிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா HClன்னு சொல்லுவாங்க இந்த ஆசிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிளீனர் பவுட்ரு, டீக்ளாக்னு சொல்லுவாங்க. இந்த பவுட்ரு தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இந்த பவுட்ரு போட்டு நம்ம வந்து ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணோம்னா உப்பு எல்லாமே சீக்கிரமாக கரைஞ்சிரும்னு சொல்லிட்டு இதை நம்ம பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் பைப் லைனில் வந்து ரன்னிங் நிப்பில் இருக்குது பார்த்திங்களா, டேப்பை கழட்டினோன்னே ரன்னிங் நிப்பில் இருந்துச்சு. அந்த ரன்னிங் நிப்பில் தான் நம்ம இந்த டீக்ளாக் பவுடரை கொட்டி இந்த ஆசிட்டை வந்து ஊற்ற போகிறோம். இப்படி இந்த ரெண்டு மெட்டீரியலும் கலந்து நம்ம ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா பைப்பில் இருக்கிற ஆசிட் வந்து சுத்தமாக க்ளீன் ஆயிருங்க. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ரன்னிங் நிப்பில் போரோட அரைஞ்சி ஓஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ரன்னிங் நிப்பில் அப்படியே த்ரெட் ஆக மாதிரி மறையை அப்படியே ஏற்றி ஒயரம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுற ஆசிட் வந்து பைப்பில் அந்த வழியே வெளியே வரணுங்க. அதனால் கொஞ்சம் ஹைட் பண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த டீக்ளாக்கு அந்த பவுடரை வந்து நான் கொட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பாக்கெட் வாங்கியிருந்தேங்க. ஆசிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6 லிட்டருக்கு மேலே வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு பவுடரை வந்து கொட்டி விட்டு அடுத்து நம்ம அந்த HCl ஆசிட்டு, அதாவது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த ஆசிட்டை வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். இது ரெண்டும் கலந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் க்ளவுஸ் இல்லாமல் தெரியாமல் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு நான் கட்டிங் பிளேடை பிடிச்சி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் ஒன்று போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, சேஃப்டியாக பண்ணிக்கோங்க. ஆசிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 6 லிட்டர் பக்கமாக ஊற்றிட்டேங்க. அது எவ்வளோ வேகமாக பொங்கி ரிட்டன் வருதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இதை பண்ணுங்க. நான் பார்த்திங்கன்னா ஆசிட்டை ஃபுல்லாக ஊற்றிட்டு பாட்டிலுக்குள்ளேயே பாருங்கள் அந்த ஓஸை உள்ளே விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் நான் வந்து இந்த பைப் லைனுக்குள்ளே ஆசிட் இருக்கிற மாதிரி ஊற வச்சிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி லைன்லேயும் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு, உப்பு தண்ணி லைன்லேயும் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. அதாவது கிணத்து வாட்டர், போர் வாட்டர்லேயும் லாக்கு. இப்போ நான் வெளியே வந்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஆசிட் ஊற்றுனது ஃபுல்லாகவே இந்த வழியாக பாருங்கள் அவுட்டரில் கிச்சனுக்குள்ளே போகிற ஜாயின் பண்ண இடத்துல நான் கட் பண்ணிக்கிட்டேன். கப்ளிங் பண்ணி அப்படி டைரெக்டாக ஏற்றலான்னு. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நுரை நம்ம அங்கே ப்ரெஷராக மேலே தூக்கி ஹைட் பண்ணதுனால அந்த ஆசிட் வந்து உப்பை எல்லாமே கரைச்சி எல்லாம் வெளியே கொண்டு வந்துருச்சு. 2 கிச்சனுக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பாத்ரூம்லேயும் அதே கம்ப்ளைண்ட்டு தான். பாத்ரூம்லேயும் சுத்தமாக தண்ணியே வரலைங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒர்க் சொல்லியிருந்தாங்க, அந்த டேப் ஃபிட்டிங் எல்லாமே மாற்ற சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா டேப் ஃபிட்டிங் எல்லாமே கழட்டிட்டு ஹீட்டரை கழட்டிட்டு மேக்ஸிமம் ஆசிட் ஊற்றும்போது ஹீட்ரு இந்த டேப் பாயிண்ட்லாம் வந்து பழைய டேப் பாயிண்ட் வந்தால் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இல்லை டேப் பாயிண்ட்லாம் அதே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்பல்சரி வந்து கழட்டி வச்சுட்டு நீங்கள் டம்மி போட்டு ஆசிட் ஊற்றுறது நல்லது. இதுவும் பார்த்திங்கன்னா ஹீட்டர் லைன் தான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது, அட்டாலி மேலே தான் 10 அடி மட்டத்தில். அதுவும் பார்த்திங்கன்னா இன்லெட்டில் இந்த நம்ம அரைஞ்சி ஓஸ் நம்ம த்ரெட்டு போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் மறுபடியும் ரன்னிங் நிப்பில் ஏற்றி அதுலேயும் டீக்ளாக் பவுட்ரு போட்டு விட்டு டேப் பாயிண்ட் எல்லாமே கீழே க்ளோஸ் பண்ணிட்டேன். வெளியே அவுட்டரில் மட்டும்தான் பைப் லைன் வர இடத்துல மட்டும் ஒரு கட் பண்ணி விட்டுட்டேங்க. ஏன்னா அந்த நம்ம ஊற்றுற ஆசிட் எல்லாமே பின் வழியாக கீழே இறங்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டோம். இதுலேயும் பாருங்கள் பவுட்ரு ஃபுல்லாகவே கொட்டியாச்சு. கொட்டிட்டு நம்ம ஆசிட்டை வந்து பாருங்கள் கட்டிங் பிளேட் பிடிச்சி தான் நம்ம ஊற்றுறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு ஒரு 3 லிட்ரு, கிச்சனுக்கு ஒரு 3 லிட்ரு நம்ம பயன்படுத்திட்டோம். மொத்தம் 6 லிட்ரு. நம்ம 5 லிட்ரு வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி அவங்க 1 லிட்ரு வச்சுருந்தாங்க ஹவுஸ் ஓனரு, அதையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோங்க. பாத்ரூமும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் நம்ம வந்து ஆசிட்டு ஊற்றி க்ளீன் பண்ணுறதுக்காக ஊற வச்சிட்டோம். ஊற வச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம டேப் ஃபிட்டிங் எல்லாமே புதுசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க.
எல்லாமே எதனால் அந்த டேப் ஃபிட்டிங் எல்லாமே மாற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, டேப் எல்லாமே கருப்பாயிருச்சு. அதனால் வந்து பழசாயிருச்சு சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னாங்க. இந்த டேப் ஃபிட்டிங்லாம் எதனால் கருப்பானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அடிக்கடி இந்த HCl ஆசிட்டை ஊற்றி பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருக்காங்கங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசிட் ஊற்றி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சிபி டேப் போட்டிருந்தீங்கன்னா, இந்த ஆசிட்டை வந்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஆசிட்டோட புகைப்பட்டோன்னே இந்த சில்வர் டேப் எல்லாமே கருத்து தாங்க போகும். இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாமே 5, 6 மணி நேரம் கழித்து நம்ம டேங்க்லேருந்து வெளியே கப்ளிங்லாம் ஒட்டி விட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் அதில் பாருங்கள் தண்ணி இப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக கிச்சனில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்குள்ளேயும் பாருங்கள் ஆசிட் ஊற்றுனது இடத்துல பாருங்கள், உள்ளே ஒரு டேப் பாயிண்ட்டை கழட்டினோடனே எவ்வளோ உப்பு வருது பாருங்கள்லாம், கருப்பாக வர்றது எல்லாமே பைப்போட துருப்புக்கரை அண்டு பார்த்திங்கன்னா உப்பு தாங்க எல்லாமே ஃபுல்லாக அடைச்சிட்டு இருந்துச்சு. இந்த பாத்ரூம்லேயும் எல்லாமே ஆசிட்டை ஊற்றி க்ளீன் பண்ணி ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தண்ணி டெம்பரவரியாக திறந்து விட்டு தண்ணி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தாங்க டேப் ஃபிட்டிங் எல்லாமே ஒவ்வொரு டேப்பாக மாட்டிட்டோம். அதே இண்டுவேர் கம்பெனியில் தான் வால் மிக்சரு, ஷவர் ஆம்பு, 2-in-1 டேப்பு, ஒரு ப்ளஸ் டேங்க்கு, ஹெல்த் பர்சன்ட் கன்று எல்லாமே பர்ஃபெக்டாக மாட்டிட்டோங்க. இப்போ பாருங்கள் பாத்ரூம்குள்ளே தண்ணி திறந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி வாஷ் பேஷனும் 2 வாஷ் பேஷன் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பாட்டில் ட்ராப்பும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டேப் ஃபிட்டிங் எல்லாமே இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாம் பழசாயிருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ கிச்சனுக்கும் புதுசாக 2 டேப் போட்டேன், ஸ்வானட் டேப்பு. இப்போ மின்னத்திக்கும் பாருங்கள் தண்ணி இப்போ எவ்வளோ வந்து ஃபோர்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உப்பு காரம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி இந்த டீக்ளாக் பவுட்ரு அண்டு HCl ஆசிட்டை வச்சு க்ளீன் பண்ணி பயன்படுத்துங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இந்த ஆசிட்டை பயன்படுத்தாதீங்க. இதோட புகைப்பட்டாவே டேப்புலாம் இப்போ இந்த மாதிரி புதுசாக இருக்கிற டேப்பு கூட கருத்து போயிட வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் வந்து கவனமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் வால் மிக்சரில் எவ்வளோ ஃபோர்ஸ் வருது, ஷவரில் எவ்வளோ ஃபோர்ஸ் வருது, 2-in-1 டேப்பு, ஹெல்த் போசெட்டு, கன்று எல்லாத்துலேயும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உப்பு சால்ட்டு படித்து இந்த பைப்பில் இந்த மாதிரி நீங்கள் ஆசிட்டை ஊற்றி நீங்கள் பைப் லைன் வந்து நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ப்ளம்பரை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்மளோட வீடியோவை காட்டியோ இல்லை இந்த பவுடர் ஆசிட் வாங்கி கொடுத்தோ நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பைப் லைனில் இருக்கிற ஆசிட் எல்லாம் உப்பு எல்லாமே ஒரு 90% க்ளீனாக வாய்ப்பு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.